ரீசெண்டாக பெங்களூரில் சிஇடி எக்ஸாம் எழுத வந்த பசங்க பூணூல் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு 5 பேரை எக்ஸாம் எழுத விடல. இதை கண்டித்து 3 பேராசிரியர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுத போகும்போது நிறைய கெடுபிடிகள் நீட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் டீட்டெயில்ஸோடு கொடுக்குறேன். கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் 2023 எழுத போடும்போது பெண்கள், கல்யாணம் ஆன பெண்களை மங்களசூத்ரா, அதாவது தாலியை கட்டணும், மெட்டியை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கானாவில் 2018 விஆர்ஓ எக்ஸாம், அதுக்கும் தாலியை கட்ட சொல்லியிருந்திருக்காங்க. நீட் எக்ஸாம் கர்நாடகா 2008, காசியாபாத் 2026 ஜான்வரி, இது எல்லாத்து போதும் தாலியையும் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்லாம் பாஸ் பண்ணலை, ஒரு அறிக்கை மட்டும் விட்டுருக்கு பிஜேபி கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி பூணலை கட்ட சொல்லக்கூடாதுன்னு. இப்போ இது யோசிச்சு பார்த்தா மங்கள் சூத்ரா முக்கியமா, தாலி முக்கியமா, மெட்டி முக்கியமா, பூணல் முக்கியமா, பரீட்சை முக்கியமா அப்படின்னு பல கேள்விகள் வருது. பட் கவர்மெண்ட் ஆர்டர் இல்லாத போது ஒரு அறிக்கையின் பேரில் 3 ப்ரொஃபஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணது கொஞ்சம் உறுத்தல தான் இருக்குது. சஸ்பெண்ட் மட்டும் பண்ணலங்க, அவங்க மேலே எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. இதை நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்னு ரொம்ப யோசிக்க வைக்குது இல்லை?